வணக்கம். நாளைய தினம் விஜய் செய்ய போகும் மிகப்பெரிய சம்பவம், பரபரக்கும் அரசியல் களம். அப்படி நாளைய தினம் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி கட்சியின் முதல் மாநில மாநாட்டையும் நடத்தி முடித்தார். ஆனாலும் கட்சிக்கென நிர்வாகிகள் நியமிக்கப்படாமலே இருந்தனர். மக்கள் இயக்கமாக இருந்தபோது பொறுப்பில் இருந்தவர்கள் தான் கட்சி பொறுப்பையும் ஏற்றி பணியாற்றி வந்தனர். இதற்கிடையே கட்சியில் நீண்டகாலம் உழைத்தவர்களுக்கு தான் பதவி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பல்வேறு மேடைகளிலும் பேசி வந்தார். அதன்படி கடந்த டிசம்பர் முதல் வாரத்திலேயே புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தை பிறந்த பிறகு புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என அதை தள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகளுக்கு நாளை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 19 விதமான அணிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலாகியுள்ளது. அது சம்பந்தமாகவும் நாளை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கட்சியின் தலைவரான விஜயும் நாளை நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். நாளை மாவட்ட அளவிலான பொறுப்புகள் குறித்து நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கிவிட்டு தை முதல் நாளில் புதிய நிர்வாகிகள் பற்றிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தகவலாகியுள்ளது. இதனால் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இதுபோக நாளை தினம் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதால் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரும் நாளை தினம் நடைபெற இருக்கும் தாவேகா ஆலோசனை கூட்டத்தை உற்று கவனித்து வருகின்றனர். நாளை தினம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக விஜய் அவர்கள் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.